இப்போ ஏன் பாதுகாப்பை கேட்குறீங்க? ஏன் பாதுகாப்பு பிரச்சனை இங்கே வந்துச்சு? நான் 2012 கிரானைட் முறைகேடால் அரசுக்கு 16,000 கோடி இழப்புன்னு நான் அறிக்கை அளித்தேன். அதுக்கு பின்னால் நான் மாற்றப்பட்டேன். அதற்கு பிறகு நான் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் மேலாண் இயக்குனர். அதன் பின்னர் நான் அங்கே சயின்ஸ் சிட்டி அறிவியல் நகரத்தில் நான் ஒன்றுமே அதிகாரம் இல்லாத ஒரு இடத்திற்கு நான் பணிமாறல் செய்யப்பட்டேன். அந்த காலகட்டத்தில் அதில் சேர்ந்த 2 நாளில் அன்றைக்கு உயர்நீதிமன்றம் அன்றைக்கு நாடறிந்த சமூக செயற்பாட்டாளர் மறைந்த அன்பிற்குரிய டிராஃபிக் ராமசாமி அவர்களால் தொடுக்கப்பட்ட ஒரு பொதுநல வழக்கு. அந்த வழக்கில் என்னையே சென்னை உயர்நீதிமன்றம் அன்றைக்கு லீகல் கமிஷனராக ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமனம் செய்து இந்த கிரானைட் முறைகேடுகள் பற்றி விசாரிக்க சொன்னோம். இப்போ இந்த பணி ரொம்ப ஒரு அபாயகரமான பணி. இதில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் இந்த கிரானைட் முறைகேட்டாளர்கள் பெரிய அளவிற்கு விதி மீறல்கள் சட்ட மீறல்களிலே ஈடுபட்டு அரசுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், நிதி இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது அதிகாரிகளினுடைய துணையோடு ஆட்சியாளர்களினுடைய ஆசியோடு நடந்தது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று.